ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சாலை மீனை க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். கத்தியால் இந்த மாதிரி சலாமை நல்லா இந்த மாதிரி சுரண்டி எடுத்துருங்க. நல்லா ஈஸியாக வந்துடும். நான் கத்திரிக்கோலால் தான் கட் பண்ணுவேன். தலையை கட் பண்ணிவிட்டு குடலையும் சேர்த்து கட் பண்ணிடுங்க. ரெக்கையெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த கத்தியால் வச்சு உள்ளார உள்ள ரத்தத்தெல்லாம் தண்ணியை மெதுவாக திறந்து விட்டு இந்த மாதிரி சுரண்டி எடுத்துருங்க. நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக வந்துடும். நான் தலை போட மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா தலையும் போடுங்க. நான் உங்களுக்காண்டி தலையும் வச்சு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த குடலோடு சேர்த்து வாய் பகுதி வரைக்கும் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த செவுலெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா அந்த மாதிரி எடுத்து விட்டுடுங்க. எடுத்து விட்டுட்டு இந்த முள்ளெல்லாம் சாலை மீனில் கொஞ்சம் எடுத்து நிற்கும். அந்த முள்ளெல்லாம் இப்படி எடுத்தாலே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துச்சு. அது முடிஞ்ச அளவுக்கு முள் எல்லாத்தையும் எடுக்க பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் சாப்பிட ஈஸியாக இருக்கும். அழகாக எடுத்தாக்கா கையால் நல்லா எடுக்கும் போதே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். தெரியாத பிள்ளைங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சுத்தமாக எடுத்துங்க. ஒரு சீலா மீன் போட்டாங்க. அதையும் நம்ம சலாமை தான் எந்த மீன் எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு சலாமை தான் நம்ம க்ளீன் பண்ணணும். சலாமை க்ளீன் பண்ணி தான் மற்ற பகுதி நம்ம கட் பண்ணணும். நான் இந்த மீனுக்குமே நான் தலையை போடலை. இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ரெக்கையெல்லாம் கட் பண்ணிவிட்டு குடலோடு சேர்த்து இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. கத்திரியால் கட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தலையை வச்சு பண்ணும்போது கொஞ்சம் க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும். தலையை கட் பண்ணிட்டாக்கா ஈஸியாகவே மீன்லாம் க்ளீன் பண்ணிடலாம். தெரியாத பிள்ளைங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெதுவாக தண்ணியை முறுக்கி விட்டு உள்ளார உள்ளது எல்லாத்தையும் ரத்தத்தை சுரண்டி எடுத்துருங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். மீனை தண்ணியில் போட்டு தான் கழுவணும். நம்ம சிக்கன், மட்டன், இறாலாம் ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கழுவணும். மீன் அப்படி கிடையாது. மீனுக்கும் தண்ணிக்கும் பகை கிடையாது. நல்லா மீனை கழுவும் போதே தண்ணியில் தான் இருக்கணும். நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா சுத்தமாக பளிச்சுன்னு கழுவி எடுத்துட்டேன். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நம்ம எதுவுமே சுத்தமாக செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா எந்த பொருள் நமக்கு ஆரோக்கியமாக வருதுன்னு நம்மளால் சொல்ல முடியல. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்ணி க்ளீனாக எடுத்துக்கோங்க. நான் 1/2 கிலோ மீன் குழம்புக்கும் 1/2 கிலோ மீன் பொரிக்கவும் எடுத்துருக்கிறேன். ஒரு தக்காளி பழம் புழிஞ்சிக்கோங்க. 4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம குழம்புக்கு அடித்த மசாலா, தக்காளி, வெங்காயம், குழம்பு பொடி அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவும் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. சேனலை பார்த்துக்கிட்டே ஒரு லைக் போட்டு விட்ருங்க. நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லை வச்சு எண்ணெயை ஊற்றி பொரித்து எடுத்தாக்கா அடடா சூப்பரான சுவையான மீன் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.